ஹாய் கைஸ், ஹாப்பி மார்னிங். என்ன அதெல்லாம் நல்லா இருக்கு. அப்படியே ஃபர்ஸ்ட்லாம் கிடையாது, நல்லா இருக்குப்பா, இப்படியே இருப்பா. ஹாய் கைஸ், ஹாப்பி மார்னிங். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு வீலாக்லாம் நிறைய ஜாலியாக பேசுவேன். வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சக்தி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். நாங்கள் இவர் கூட நான் செட்டில் விளாடுவேன். படத்துக்கு போனோம், தலைவன் தலைவி படத்துக்கு போனோம், அடுத்து எங்கேயோ போனோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீலாகுன்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை பார்க்கில் போயிட்டுருக்கோம். பட்டர்ஃப்ளை பின்னாடி போயிட்டுருக்கு. பட்டர்ஃப்ளை வேறு பறக்குது பார்த்தீங்களா? நிறைய பட்டர்ஃப்ளையும் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வீலாக் போட போகிறேன். உள்ளே போயிட்டு நிறையா நல்லா இருக்குது. அதெல்லாம் போக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. எனக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும். என் சக்திக்கு வேறு லெவலில் நல்லது நடக்கும். இப்போ நாங்கள் வந்து டோக்கன் வாங்க போகிறோம். டாட்டா பை. நீங்கள் பாய் சொல்லிடு. பாய். நம்ம அது என்னது பட்டர்ஃப்ளை பார்க் உள்ளே வந்ததும் செம்மையாக இருக்கும். இந்த மரம் பாருங்கள். இப்படி உள்ளே வந்துட்டு பைக் பார்க்கில் நம்ம தான் வந்தோம். ஓகேங்களா? பைக் பார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படியே யூ டர்ன் பண்ணி இறங்க போகிறோம். அதை காட்ட போகிறேன். என் நண்பர் சக்தி வந்து இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போய் என்னை வந்து சாகசம் அட்வென்ச்சர்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு சாகஸ் பண்ண போகிறோம். ரைட். அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் நொங்கு மரம், தென்னை மரம் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சொன்ன மாதிரி சொன்ன அண்ணாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. நாங்களும் இங்கே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே வாங்க, அப்படியே யூட்டன் இது வே டு பார்க்கிங் அப்படி வருது பார்த்தீங்களா? இது என்ன பட்டர்ஃப்ளை பார்க். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வரும். அப்படியே ஒரு யூட்டன் போடுங்க. அப்படியே 2 வீலர் பார்க்கிங் போய்ட்டுருக்கோம். நீங்கள் 4 வீலர் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. அந்த பார்க்கிங் அப்படியே சாகசம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வேறு லெவல் பண்ணியாச்சு. பங்கம். ஆமாம், இதுக்கே நம்ம டைம் ஆகிட்டோம். ரைட் ப்ரோ, அங்கே பாருங்கள். நாங்கள் அப்படியே பைக் பார்க் பண்ணிட்டோமா? அந்த பாருங்கள், எங்கள் பைக்கு இப்படி பார்க் பண்ணிட்டு அப்படியே அப்படி வந்துட்டுருக்கோம். நம்ம சக்தி முன்னாடி போயிட்டுருக்காரு. அப்படியே பார்க் பண்ணோம்னா இங்கே நம்ம வந்து யோகா பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கனால அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே உள்ளே போகலாம். நம்ம இப்போ அப்படி தான் நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போக போகிறோம். இவர் தான் என் நண்பர் சக்தி, பார்த்துக்குங்க. ஹாய். வேறு லெவலில் ஹாய் சொன்னேன். ஹாய் சொல்லுப்பா, நல்லா அப்படி சொல்லுப்பா. பார்க்கிங்லேருந்து வந்தோன்னே நம்ம ட்ராபிக்கல் பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்ரி இதுக்கெல்லாம் வந்துடும். செம்மையாக இருக்கும். உள்ளே வெளியிலே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரியே உங்களுக்கு ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவோம். ப்ரோ இங்கே பாருங்கள், அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிறோம். அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகி இப்படி தான் உள்ளே வருது. இதை வந்து இப்போ நான் என்னை அந்த சேரில் என் நண்பர் உட்கார சொல்கிறாரு. உட்காந்துக்கிட்டு சக்தி எடுங்க. இங்கே தானே எனக்கு உட்கார சொல்கிறீங்க. இதே மாதிரி அங்கேயும் காட்டிவிடுங்க லைட்டாக. போதும் விடுங்க. பக்கத்தில் அந்த பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளே வர பாருங்களேன், எவ்வளோ அழகாக வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. 20 ரூபா தான் டிக்கெட்டு. நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். நானும் சக்தி டிக்கெட் எடுத்துட்டோம். நீங்கள் இப்போ இப்படி உள்ளே வந்தோன்னே பாருங்கள், வெளியில் வந்து அந்த ஃபாரஸ்ட்டோட ரீஜன் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அது என்னது அரஸ்பதி மரம், அரசு மரம், இன்னும் நிறைய மரங்கள் இருக்காங்க. அங்கிட்டு அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அரசு மரம், ஆலமரம்லாம் இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஒரு ஃபால்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபால்ஸ் மாதிரி இருங்க கைஸ். அப்படியே நம்ம இப்படி வந்துடுவோமா? இப்படியே வந்தோன்னா இந்த மாதிரி அழகாக இருக்குது. இந்த மாதிரி வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்படியே இப்படி பாருங்கள். இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இன்னொன்னா பட்டர்ஃப்ளை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுங்க வந்து ஆம்பி தேட்டர்னு ஒன்று இருக்குது. என்ன போகிறோம் ஆம்பி தேட்டர்னு இருக்குல்ல? ஆம்பி தேட்டரில் பற்றி பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி இப்படி வாங்கினா. ஆமாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ காட்டிட்டு இப்படி திரும்ப நாங்கள் செல்ஃபி எடுக்கிறோம். இப்போ என் நம்பர் சக்தி சொல்லுவாங்க அந்த ஆம்பி தேட்டர் என்ன பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க. அது வந்து பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் பற்றி எப்படி அது அந்த லாவாலேருந்து அந்த டியூப் ஆகணுன்னா சொல்லுவாங்கள்ல, அதோட ஸ்டேஜஸ் வந்து ஒன்றா எப்படி எவால்வ் ஆகுது அப்படின்றத அவங்க ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பிளைன் மாதிரி காட்டுவாங்க. இருங்க, இப்போ சக்தி அதை காட்டி சொல்லுவார் உனக்கு சொல்கிறேன். இப்போ சக்தி சொல்கிறாரு பாருங்கள். இந்த இமேஜெல்லாம் இருக்குல்ல, சொல்லுங்கள் அப்படியே. ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளையோட வெரைட்டிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பட்டர்ஃப்ளைஸ் எக்ஸ்பிளைன் இருக்குல்ல. ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து ஏன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெயில் இல்லாத சீசன் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ போகலாம். வெப்பமண்டல வண்ணத்து பூச்சி பாதுகாப்பகம் திருச்சி, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும். எங்கெங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 24ன்னு போட்டிருக்கா. 24னா இந்த இடத்துல நம்மளுக்கு போட்டிருக்கு பாருங்கள். 24னா வந்து
ஆமாம், நிழல் வலை கூடாரம். நிழல் வலை கூடாரம். ஸோ அப்போ வந்து 27 அவர் சொன்ன மாதிரி ஜென்ரேட்டர் ரூமா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் வந்து வரேன் 30 இருக்கா ஸ்டாப் ரூம். இது வந்து ஒவ்வொன்றும் இதில் தான் நீங்கள் ஆம்பி தேட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போ நண்பர் ஒன்று சொல்கிறாருங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பக் சஃபாரின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் இதில் பக்ஸ் நிறையா இருக்குமா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஜங்கிள் காட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் தரும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பர், வேறு லெவலு. இது மாதிரி எல்லாத்தையும் நான் கவர் பண்ண பார்க்குறேன். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இது முடிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு முக்கம்பு என்ன ப்ரோ? முக்கம்பு. ஆமாம், முக்கம்பில் முக்கம்பும் கொள்ளிடமும் வந்து காவேரியும் கொள்ளிடமும் ஸ்டார்ட் பண்ணுற இடம் இருக்கும். அந்த பெரிய இடம் வேறு லெவலில் இருக்கும். அது நாளைக்கு உங்களுக்கு காட்டுவேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு லீஃப் மாதிரி தான் இருக்குது. அதோட ஸ்டெம்மில் வந்து ஒரு ஃப்ளவர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு இல்லை, நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்குது. நிறையா அது மாதிரி இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுங்க வந்து. ஓகேவா? எனக்கு அடுத்து உங்களுக்கு நல்ல குடும்பம் ஆம்பி தேட்டரும் எங்கே இருக்குன்னு காட்டிடுறேன். என்னால் நம்ம ஒரு நிறைய நிமிஷம் வீடியோ போட முடியாதுல்ல. ஸோ வந்து மேபி உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மூவி வேணுமா சொல்லுங்கள், போட்டுரும். இப்போ வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் நிமிஷம் ஒரு 5 மினிட்ஸோ 7 மினிட்ஸோ தான் அந்த வீடியோ போடுறேன். பார்ட் 1 பார்ட் 2ங்கிற மாதிரி வேணா ட்ரை பண்ணுறோம். இல்லைனா முடிச்சிடுறோம். நீங்களே வந்து என்ஜாய் பண்ணணும்னு திருச்சியில் இவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்ரீரங்கம் வந்துட்டு ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து ஒரு எவ்வளோ நேரத்தில் வரலாம்? அது ஒரு காமன் நேரத்தில் வந்துடலாம். காமன் நேரத்தில் வந்துடலாம். ஸ்ரீரங்கத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தான். காமன் நேரத்தில் அதிகபட்சம் காமன் நேரத்தில் வந்தாலும் வர வழியிலே நீங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஓகே, கூகுளெலாம் நம்பி வரீங்கன்னா பார்த்துவாங்க. கார்லலாம் வந்தீங்கன்னா பார்த்துவாங்க. சந்திரெல்லாம் கூப்பிட்டு வருது. இல்லை, அவர் ஜாலியாக சொல்லணும்னு சொல்கிறாரு. ரோடெலாம் செம்மையாக இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க அந்த வீடியோவில். செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. பை பை கைஸ். ஸ்டார்டிங் பிளேஸில் அரோமா கார்டன் இருக்குது. அதுக்குள்ளே அப்படியே சக்தி வரலையா உள்ள வாங்க, அப்படியே அரோமா கார்டனுக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, அப்படி வீசுதுங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஸ்மெல் வரதுல நல்லா இருக்குல்ல. அப்படியே நாங்கள் உள்ளே வரோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தான் நான் சொன்னேன் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து உங்களோட ஹாப்பி மார்னிங் நம்பி ஸோ இந்த வீலாக் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீலாகு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னோடய பார்க்கில் அந்த சாரும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு சக்தியும் தான் ரீசன். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா லால்பாக்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். இது அதுக்கு அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது. அவர் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்கள், இந்த வந்து நான் சொன்னேன்ல, நான் வந்து கார் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் வந்து போகிறோம். இந்த அண்ணாட்ட தான் நான் பே பண்ணேன். இந்த அண்ணாட்ட பே பண்ணிட்டு நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த சக்தி, இது வந்து சக்தி வந்து எனக்கு அம்மாடி இங்கிட்ட உட்காந்துருக்காரு ஆப்போசிட்டில். ஆமாம், இது அங்கே அப்படியே இதுலேயே உங்களுக்கு காட்டிடுவேன். 10 மினிட்ஸ் ஆகுது ட்ராவலு. இந்த 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே காட்டுவோம். என்னடா ஹாப்பி மார்னிங் சொல்லுவோம். அப்படி போமே தோப்போம். கைஸ், இந்த வீடியோ நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 minutes 26 seconds. அந்த போகிற வழியில் நல்லா இருக்கும், அதை என்ஜாய் பண்ணலாம். அதுதான் இது.